உங்களை கோவப்படுத்தி உங்க வாயிலேருந்து வார்த்தைகளை கொட்ட வச்சு எல்லாரும் முன்னாடியும் உங்களை தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற சில நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க மௌனத்தை தண்டனையா வெளி உலகத்துல நீங்க நடந்துக்கிற விதம் தான் உங்க வீட்டு வளர்ப்ப காட்டுற கண்ணாடி. ஆடையிலும் பேச்சிலையும் கண்ணியம் இருந்தா உங்க தாயோடைய வளர்ப்ப இந்த ஊரே பாராட்டும். அடுத்தவங்க ரசனைக்காக நீங்க மாறாம உங்க குடும்ப கௌரவத்தை நீங்க காப்பாத்துங்க. உங்களை பத்தி யாரு என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையே முடிவு பண்ணும். விதி என்ன வேணா எழுதி இருக்கட்டும், நீங்க என்ன ஆகணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க உங்களுக்காக மட்டும் ஓடல. உங்களுக்கே தெரியாம உங்களை மாதிரியே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வழியை உருவாக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அது வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு சிலரை மறந்துருங்க, ஒரு சிலரை மன்னிச்சு விட்டுருங்க, ஒரு சிலரை வெறுத்துருங்க, ஒரு சிலரை கடந்து போயிடுங்க. யாரையுமே தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே உங்களுக்கு சுமையா போயிடும். யார் உங்க முதுகுல குத்துனாலும், எது கிடைச்சாலும் எது இழந்தாலும் அது கடைசி இல்லை, இதுவும் கடந்து போகும். ஏன்னா வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷமும் இல்லை, நிரந்தரமான துக்கமும் இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவாகர். இந்த Q&A வீடியோக்கு ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனை தொடர்ந்து இன்னைக்கும் அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்டோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ட்ரைனர் மிஸ்டர் அப்துல் நமீர் சார் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட சார்பாக நான் சார்கிட்ட கேட்க போகிறேன். வணக்கம் சார். வணக்கம் திவாகர் சார். நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஆன்சர்ஸை சொல்லுங்கள். ரொம்ப அசிங்கப்படுத்தினவங்கள, அவமானப்படுத்தினவங்கள எப்படி பழி வாங்குறது? ஏன் இந்த கொலவரி திவாகருக்கு? எல்லாமே ஆடியன்ஸோட கொஸ்டின்ஸ் சார். உங்களை கோவப்படுத்தி உங்க வாயிலேருந்து வார்த்தைகளை கொட்ட வச்சு எல்லாரும் முன்னாடியும் உங்களை தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற சில நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்க மௌனத்தை தண்டனையா கொடுங்க. பழி வாங்க நினைக்காதீங்க. உங்களுடைய மௌனம் மட்டுமே போதும். வாழ்நாள் முழுக்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் குத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சார், நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம முதுகு பின்னாடி பேசுவாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்படி பேசுறாங்கன்னா அவங்கள விட நீங்க 2 அடி முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி தான். முன்னேறி போயிட்டே இருங்க. சார், பெத்தவங்களை பெருமைப்படுத்தணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெளி உலகத்துல நீங்க நடந்துக்கிற விதம் தான் உங்க வீட்டு வளர்ப்ப காட்டுற கண்ணாடி. ஆடையிலும் பேச்சிலையும் கண்ணியம் இருந்தா உங்க தாயோடைய வளர்ப்ப இந்த ஊரே பாராட்டும். அடுத்தவங்க ரசனைக்காக நீங்க மாறாம உங்க குடும்ப கௌரவத்தை நீங்க காப்பாத்துங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான அழகு. மேக் பேரண்ட்ஸ் ப்ரவுட். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. தப்பு யாரு மேல? ஏன் மேலையா இல்ல அவங்க மேலையா? யாருமே உங்க மனசை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே புரியும்னா இந்த உலகத்துல தனிமைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. உங்களுடைய மௌனமும் கண்ணீரும் விலையில்லாத பொக்கிஷம். அதை மதிக்க தெரியாதவங்களுக்கு நீங்க சாதாரணமா தான் தெரிவிங்க. முத்தெல்லாம் கடலுக்குள்ளதான் இருக்கு. கரையிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. ஆழத்துல இறங்கினவங்களுக்கு மட்டும்தான் முத்து கிடைக்கும். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காதவங்களுக்கு அந்த முத்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்களாவே இருங்க. காலம்தான் உங்களுடைய மதிப்பை உலகத்துக்கு சொல்லும். சரி, என் கூட பழகுறவங்களே தப்பா பேசுறாங்க, நான் என்ன பண்றது? உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னா அப்பதான் நீங்க ஏதாவது கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு மரத்துல கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னா அந்த மரத்துல பழம் இருக்குன்னு தானே அர்த்தம். வெறும் மரத்துல யாராவது கல் எறிவாங்களா? So if they are talking about you, that mean you are growing. பேசுறவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க சரின்னு நினைச்சத செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சார், அன்பும் உதவியும் யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? யாருக்கும் நீங்க அழுவுறது தெரியாது, யாருக்கும் நீங்க சோகமா இருக்கிறது தெரியாது, யாருக்கும் நீங்க வழியில இருக்கிறது தெரியாது. அதனாலதான் சொல்றேன், எப்பவும் யாருக்காகவும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றது? அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னா நீங்க பொய் தான் பேசணும். மற்றவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழணும்னா கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும். ஒரு காலத்துல நேர்மையானவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து வாழ தெரியலன்னா நஷ்டப்பட போறது நீங்க தான். கவனமா இருங்க. சார், மன்னிப்பு யார்கிட்டலாம் கேட்கணும்,
எதுக்காகலாம் கேட்கணும்? மன்னிப்புன்றது தவறு செஞ்சதுக்காக மட்டும் இல்லைங்க, சில பேரை தவற விட்டுட கூடாதுன்றதுக்காகவும் தான். சரி, எண்ணங்கள் தான் வாழ்க்கையை முடிவு பண்ணுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? உங்களை பத்தி யாரு என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய வாழ்க்கையே முடிவு பண்ணும். விதி என்ன வேணா எழுதி இருக்கட்டும், ஆனா அதை விட உங்களுடைய எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன ஆகணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒருத்தரை பத்தி பின்னாடி புறம் பேசுறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஒருத்தரை பத்தி பின்னாடி போய் நீங்களே தப்பா பேசுறீங்கன்னா உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இன்னொருத்தரை பத்தி தான் பேசுறேன்னு சொன்னீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே. மத்தவங்களை பத்தின குறைகளை அவங்க இருக்கும்போது சொல்லாம அவங்க இல்லாத போது பின்னாடி பேசும்போது நீங்க யாருக்கிட்ட போய் இப்படி பேசுறீங்களோ அவங்களுக்கும் இவன் நம்மளை பத்தி இப்படிதான் பேசுவான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இம்ப்ரெஷன் வரும். அவங்க சும்மாவா இருப்பாங்க, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை யாரும் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சோ no one will trust you. At the same time எல்லாரும் உங்களை ஒரு சீப்பான பர்சனா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ முகத்துக்கு நேரா சொல்ல முடியலையா, அமைதியா விட்டுடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஓட வேண்டியதா இருக்கும்? நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க உங்களுக்காக மட்டும் ஓடல. உங்களுக்கே தெரியாம உங்களை மாதிரியே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு வழியா இருக்கும். இந்த உலகத்துல ஒரு விஷயத்துல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரையும் அவன் போன அதே வழியிலேயே ஜெயிக்க வைக்க போறான்னு அர்த்தம். சோ வழியை உருவாக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அது வாழ்க்கையை கொடுக்கும். சார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க, யார் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆடு புல் சாப்பிடுது, பால் தருது. ஆனா பாம்பு பாலே குடிச்சாலும் விஷம் தான் தருது. விஷயம் என்னன்னா சுபாவம். நீங்க நல்லது பண்றது தப்பில்லை, நீங்க யாருக்கு பண்றீங்க அப்படின்றதுதான் விஷயம். சில பேர் நீங்க கொடுத்த பாசத்துக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுப்பாங்க. ஆனா சில பேர் நீங்க கொடுத்த பாசத்தையே விஷமா மாத்துவாங்க. உங்க குணத்தால நீங்க உயர போனாலும் அவங்களுடைய விஷத்தால நீங்க கீழே விழுந்துருவீங்க. ஊரே என்ன பகையா பாக்குது, உறவுக்காரங்க என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, கூட இருக்க நண்பர்களே முதுகுல குத்துறாங்க, நான் என்ன பண்றது? ஊரே உங்களுக்கு பகையாச்சுனாலும் உறவெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாலும் நம்பின நண்பர்களே உங்களை கைவிட்டாலும் யார் உங்க முதுகுல குத்துனாலும் எது கிடைச்சாலும் எது இழந்தாலும் அது கடைசி இல்லை, இதுவும் கடந்து போகும். ஏன்னா வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷமும் இல்ல, நிரந்தரமான துக்கமும் இல்ல. நம்மளை மதிக்காதவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? உங்களை மதிக்காதவன் அவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அவனுக்கு மரியாதையே கொடுக்காதீங்க. சுத்தி உள்ளவன் சொல்லுவான் அது திமிருன்னு, நீங்க திருப்பி சொல்லுங்க அது செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதைன்னு. யாரை நம்பி பழக முடியல, யார் மேலேயும் நம்பி பாசத்தையும் வைக்க முடியல. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது? ஒரு சிலரை மறந்துருங்க, ஒரு சிலரை மன்னிச்சு விட்டுருங்க, ஒரு சிலரை வெறுத்துருங்க, ஒரு சிலரை கடந்து போயிடுங்க. யாரையுமே தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே உங்களுக்கு சுமையா போயிடும். ஏன் அவங்கள நேசிச்சோம், ஏன் அவங்கள வெறுத்தோன்னு கடைசி நேரத்துல யோசிக்கிறத விட எல்லாமே அளவோட இருந்தா உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொறுமையாக பதில் சொன்னீங்க. அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் ஆடியன்ஸோட சார்பாக நிறையா கொஸ்டின்ஸ் எடுத்து வரேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.